கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை பிரசங்கி 3:11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொன்று செய்து முடித்திருக்கிறார் இல்லையா? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, ஒரு சமயம் உண்டு. அந்த நேரம் காலம் எல்லாம் நெருங்கி வரும்பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதான் நேர்த்தியாக செஞ்சுட்டார். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார், புரிந்திருக்கிறார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரோட பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க. அதான் இந்த வசனம் சொல்லுது. அவர் அந்தந்த நேரத்தில் அதை செஞ்சு முடிப்பார். அதனால் கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டு மனநோவாகி மன கஷ்டத்தோடு இருக்காதீங்க. தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்களே, கர்த்தர் பார்த்துக்கொள்வா. இன்று தினம் உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு தேவையை சந்திக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும்ல. நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீங்கன்னு தேவன் அறிந்திருக்கிறார் இல்லையா? உங்களை வெட்கப்படுத்துவாரா? நிச்சயமாக வெட்கப்படுத்த மாட்டார். அந்த காலத்தில், உங்களுக்கு ஏற்ற காலத்தில், உங்களுக்கு வேண்டிய நேரத்தில், தேவைப்படுகிற சமயத்தில் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு உதவியாக வரும். தேவன் யாரை கொண்டாகிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக என்று தானே இருக்கும். அந்தந்த நேரத்தில் செய்வார். ஒரு நாளும் தடை பண்ண மாட்டார். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் அதை நேர்த்தியாக உங்களுக்கு செய்து முடிப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.